3.19ல் 8th சம்மு. டேய் தம்பி, இதெல்லாம் வந்து செய்ய முடியாதுன்னு நினைக்கக்கூடாது. பொறுமையாக நிதானமாக செய்யணும். இப்போ எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் அப்படின்னா என்ன மல்டிப்ளை பண்ண என்ன வரும்? எக்ஸ் இன்ட்டு எக்ஸ்னா என்ன வரும்? அப்படி அர்த்தம். எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர். எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் அப்படின்னா அப்படி அர்த்தம். அடுத்து மீனிங் என்னன்னா காஸ் தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டான்னு வச்சுக்கவேன். காஸ் ஸ்கொயர் தீட்டா. காஸ் தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டானா சைன் தீட்டா இன்ட்டு சைன் தீட்டானா சைன் ஸ்கொயர் தீட்டா. சாரி, சைன் தீட்டா இன்ட்டு சைன் தீட்டானா சைன் ஸ்கொயர் தீட்டா. சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டானா 1. துச்சுக்க 9th இருக்கு. சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1. இது ஐடென்டிட்டின்னு சொல்லுவாங்க. ஐடென்டிட்டி அப்படின்னு நான் இருக்கான்னு பாரு. 9th இருக்கு. 9th இருக்கு. உனக்கே தெரிஞ்சிருக்கணும். 3 1 வரும். சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1. சீக்கன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் டான் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1. கொசிகன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் காட் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1. இந்த 3 ஐடென்டிட்டியுமே 1 1ன்னு வரும். ஃபர்ஸ்ட் சைனுக்கு காசுக்கு மட்டும் இடையில பிளஸ் போட்டிருக்கேன். சீக்கனுக்கு டேனுக்கு இடையில என்ன போட்டிருக்கோம்? கொசிகனுக்கு காட்டுக்கு இடையில மறந்துடா. இது 3மே 1 தான். எதுக்காண்டி சொல்ல வரேன் அப்படின்னா இந்த சைன் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா 1 அப்படின்றது இந்த கணக்குக்கு யூஸ் ஆகும். புரியுதா சொல்றது? பார்த்துக்க, சொல்லிட்டேன், மறந்துடாத. சரி, இப்ப ஃபர்ஸ்ட்ல என்ன சொல்லிருக்கு பாரு. 2 ஏபின்னு 2 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்கு. ராஜா, ஏபின்னு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்குடா தம்பி. ஏன்னு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்கு. காஸ் தீட்டா 0 0 காஸ் தீட்டா. அடுத்து பின்னு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்கு. தம்பி, இதை சைன் தீட்டான்னு தான் வாசிக்கணும், சின் தீட்டான்னு வாசிக்காதீங்க. அப்படி சொல்லி கொடுக்குறான்னா தப்பா சொல்லி கொடுக்குறான்னு அர்த்தம். நீங்க தான் சரி பண்ணிக்கிறணும். சில பேர் 9th சின் சின்னு சின்னு சொல்ல மாட்டாங்கடா. சைன் தாண்டா சொல்லுவாங்க. சைன் தீட்டா 0 0 சைன் தீட்டா. மறந்துடாத. இப்ப இது தான் ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்கு. ஏ ஸ்கொயர் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். வெரி குட்ரா. ஏ ஸ்கொயர்னா ஏ இன்ட்டு ஏ. அப்ப 2 மேட்ரிக்ஸ் மல்டிப்ளை பண்ணணும். ஏவும் ஏவும் 2 தடவை ஏ பண்ண போறேன். இதுதானே ஏ, இதுதான் ஏ. காஸ் தீட்டா 0 0 காஸ் தீட்டா. காஸ் தீட்டா 0 0 காஸ் தீட்டா. தம்பி, எப்பயுமே மல்டிப்ளை பண்ணணும்னா ரோ பை காலமா தான் பண்ணணும். புரியுதா சொல்றது? நீ வாடல எப்பயும் லவக்கு நினைக்க சொல்லல, டப்பு டப்புன்னு பண்ணிடாத. இப்ப பாரு, இதுல காஸ் இன்ட்டு காஸ் தீட்டா காஸ் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் இது 2 என்ன ஆயிரும்? இதுதான் ஒரு ஸ்டெப். அதே ரோ தான், ஆனா அடுத்த காலம். அதே ரோ தான். என்னது? காஸ் தீட்டா எடுத்து இதுல பெருக்குனா என்ன ஆயிரும்? 0. இதை எடுத்து இதுல பெருக்குனா 0. அவ்வளவுதான், முடிஞ்சான்னு பாரு. அடுத்து செகண்ட் ரோக்கு வா. ஃபர்ஸ்ட் காலம் 0 பிளஸ் 0. சரியான்னு பாத்துக்கோ. அடுத்து இதை பெருக்கு என்ன ஆயிரும்? 0 பிளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா. காஸ் தீட்டா இல்ல, காஸ் தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டா காஸ் ஸ்கொயர் தீட்டா. இப்ப நான் நிறைய எழுதுறேன். காஸ் ஸ்கொயர் தீட்டா 0 0 காஸ் ஸ்கொயர் தீட்டா. அவ்வளவுதான். புரியுதான்னு பாரு தம்பி, புரியுதான்னு பாத்துக்கோ. அப்ப பி ஸ்கொயர் கண்டுபிடிச்சா என்ன வரும்னா சைன் ஸ்கொயர் தீட்டா 0 அந்த மாதிரி வரும். பின்னு வச்சுக்கவேன், பி ஸ்கொயர்னு வச்சுக்க, பி இன்ட்டு பி. அப்ப இதை எழுதையில ஷார்ட்டா எழுதிடலாம்டா தம்பி. படிக்க முடியாதவரோட செய்யலாம் அந்த கணக்கை. அதனால கொஞ்சம் விட்டுறக்கூடாது, யோசிக்கணும். என்ன மாதிரி எழுதி கொடுத்துருக்காங்க, முடிச்சிருக்கு ஆன்சர் அப்படின்னு பார்க்கணும், அனலைஸ் பண்ணணும். 0 0 சைன் தீட்டா. இது 2 மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் எடுத்தினா, 2 மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் எடுத்தா இந்த இப்படி வரும். சைன் ஸ்கொயர் தீட்டா 0 0 சைன் ஸ்கொயர் தீட்டா இப்படி வரும். இன்னைக்கு காஸ் ஸ்கொயர் வந்த மாதிரி என்ன வரும்? நீ போட்டு பாரு வேணா. சைன் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் 0 கரெக்டான்னு பாரு. அடுத்து 0 பிளஸ் 0 சரிதானே? 0 பிளஸ் 0 0 பிளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா. இந்த வந்துருச்சுல ஆன்சரு. அப்ப கொஞ்சம் அனலைஸ் பண்ணி எழுதுனா ஈஸியா முடிச்சுட்டு போயிடலாம். ஒரு சைடு தெரிஞ்சா ஒரு சைடு கம்ப்ளீட் பண்ணிடலாம். 2ஐயும் பிளஸ் பண்ணணும். 2 என்ன செய்யணும்? பிளஸ் பண்ணணும். 2ஐயும் பிளஸ் பண்றேன். ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர். தம்பி, ஏ ஸ்கொயர் இருந்தா இருக்கு, இதுதான் ஏ ஸ்கொயர். காஸ் ஸ்கொயர் தீட்டா 0 0 காஸ் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா 0 0
சைன் ஸ்கொயர் தீட்டா. நான் உன்ட்ட அப்பதே சொன்னேன், ரெண்டு ஆட் பண்றோம். காஸ் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா. எழுதிக்க. காஸ் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா. அது ரெண்டு காஸ் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா. சரியாடா? இப்போ இது 1 1 0. இது என்ன மேட்ரிக்ஸு? I2ன்னு சொல்லலாம், ஐன்னு போடலாம். I2ன்னு ஏன்டா போட்டேன்? 2/2 மேட்ரிக்ஸு, அதனால தான் I2ன்னு போட்டேன். கொஸ்டின்ல ஐன்னு இருக்கா I2ன்னு இருக்கான்னு தெரியல, அதனால பார்த்துக்க. சும்மாவே போடலாம். அதான் ஏற்கனவே உன்ட்ட சொன்னேன், நான் ஐன்னே போட்டு பழகுங்க அப்படின்ட்டு. அந்த ஆர்டரை தான் 2 3 அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதான்னு பாரு. சின்ன கணக்கு, புரியுதான்னு பார்த்துக்க, அவசரப்பட்டுறாத.